கிறிஸ்துவ கடவுளின் திருப்பெயரிலே இந்த ஆலயத்தில் உபயோகத்திற்கு என்ற ஞாயிறு பள்ளி கூடத்தினுடைய அடிக்கல்லை திறந்து வைக்கிறேன். கடவுளுக்கே மகிழ்ச்சி. அம்மையார் அவர்களையும் நான் நெஞ்சார உளமாற மனமாற நான் வாழ்த்துகின்றேன். இவர்களை எனக்கு 80ஆம் ஆண்டிலிருந்து எனக்கு மிக நன்றாக தெரியும். இவர்களை நான் நன்றாக அறிந்திருக்கின்றேன். 128ஆம் சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அத்தனை ஆசீர்வாதங்களுக்கும் இவர்கள் உரியவர்கள், அத்தனை ஆசீர்வாதங்களையும் அனுபவிக்கின்றவர்கள், அத்தனை ஆசீர்வாதங்களையும் பிறருக்கு சாட்சியாக இவர்கள் அறிவிக்கின்றவர்கள். குடும்பம் அநேகருக்கு சாட்சியாக இருக்கின்றது, இன்னும் இருந்து கொண்டே இருக்கும். நீங்கள் பேராயத்திற்கு ஆற்றிய படிக்காக நாங்கள் இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். மிக அவங்க ஒரு பெரிய கைதட்டுறது 2 கப்பலும் நீங்க ரொம்ப சிறப்பாக பேராயத்தில் பணியாற்றினார்கள். அவர் எந்த மூலையும் எந்த முடிவிலும் போட்டாலும் அதற்காக பணி செய்வதற்கு எல்லாரும் தயங்கவே கிடையாது. இருவருமாக சேர்ந்து ஆகையால்தான் அவருடைய பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். உங்களை அனைவருடைய சார்பில் நான் ஆசீர்வதிக்கின்றேன். 128ஆம் சங்கீதத்தில் இருக்கின்ற இன்னும் அநேக ஆசைகளை நீங்கள் பெற்று இந்த சமுதாயத்திற்கு ஒன்றாக அமைதியையும் ஆசையும் காண இறைவனுடைய ஆசீர்வதித்து வழி நடத்துவதாக வாய்ப்பு நன்றி. பேராயர்களுக்கு நன்றியை நான் செலுத்துகிறேன். அம்மையார் அவர்களுக்கு நன்றி. இப்பொழுது ஆண்டவரே, இந்த பொன்விழாவுக்கு ஆதாரமாக இங்கே வைக்கப்பட்டிருக்கிற மலர் மாலைகளை தந்தை மைந்தன் தூய் ஆவியார் திருப்பெயராலே நாங்கள் இதை ஆசீர்வதிக்கின்றோம். இதை ஒருவர் மாற்றிக்கொள்ளும் பொழுது தொடர்ந்து அவருடைய மனவாழ்வு மனம் வீச கடவுளுடைய அருளையும் ஆசையையும் ஆற்றலையும் பெற்றுக்கொள்ள கிருபை செய்யும். நீ ஒரு பிள்ளைகளையும் இஸ்ரேலுக்கு உண்டான சமாதானத்தை காண்பாய் என்ற இந்த வாக்குத்தத்தம் தொடர்ந்து வாழ்க்கை நிறைவேற கிருபை செய்யும். நீ இதை பலப்படுத்தும் வழிநடத்தும் இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல கடவுளே, ஆமென்.
திருமறை பாடம் வாசிக்க கேட்போம். திருமறை பாடத்தை திரு தமிழரசி ஆயர் அவர்கள் நமக்காக வாசிக்கிறார்கள். உள்ளூர் திருச்சபையின் ஆயர் அருட்பணி ஹில்பர்ட் நியூபிகின் அவர்களே, இங்கு வந்திருக்கக்கூடிய ஆயர் பெருமக்களே, குருசேகரத்தின் செயலர் ரமேஷ் பொருளர் செல்வராஜ் அவர்களே, மூத்த ஆயர் அருட்பணி விக்டர் மனோவா அண்ணன் அவர்களே, உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய திருப்பெயரிலே வாழ்த்துவதிலே மகிழ்ச்சி கொள்ளுகின்றேன். நம் அனைவரின் சார்பிலும் மிஸ்டரி ராபர்ட் ஐயா அவர்களையும் அவருடைய மனைவி மல்லிகா ரூத் அம்மையார் அவர்களையும் நான் வாழ்த்துகின்றேன். யூபிலி கொண்டாட்டம் எக்காலம் மட்டும் ஊதப்படவில்லை, மற்றபடி விருதங்களாம் இங்க அடிச்சாங்க இல்லையா? யூபிலி செலிப்ரேஷன் நமக்கு எப்பொழுதுமே 3 R ரிமைண்ட் பண்ணும். 1 ரெஸ்டோர், 2 ரிலீஸ், 3வது ரெஸ்ட். சோ இதை நிலங்களுக்கும் தேசத்தில் இருக்கக்கூடிய அடிமைகளுக்கும் தேசத்தில் இருக்கக்கூடிய அரசர்களுக்கும் இது பொருந்தும். இந்த நாளிலே படிக்கப்பட்ட திருமறை பகுதியிலே கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். The Lord is mindful of us, He will bless us. அதை கொஞ்சம் மாற்றி the Lord's mind is full of us. ஆண்டவருடைய நினைவிலே நாம் நிறைந்திருக்கிறோம் என்பதை நினைவுபடுத்தி இந்த யூபிலி கொண்டாட்டத்தை கொண்டாடுகிறோம். ரெஸ்டோர் பேக் அப்படின்னு சொன்னா, இப்போ ரெஸ்டோரிங் த க்ளோரி ஆஃப் கெத்தீட்ரல் சர்ச் அப்படின்னு சொன்னா அதோடைய பழைய மகிமையை மறுபடியும் கொண்டு வருவது ரெஸ்டோரேஷன், யூபிலி கொண்டாட்டங்கள். திருமணமாகி முதல் நாளிலே நீங்கள் பாலும் பழமும் சாப்பிட்டு இருப்பீர்கள். அப்போ இருந்த அந்த நினைவுகள், பசுமையான நினைவுகளுக்கு you have to bring back the memories, restore back your memories. முதல் நாளுடைய அன்பு இல்லையா? ரெவலேஷன் அந்த புத்தகம் வெளிப்படுத்தல படிக்கிறோம், ஆதி அன்பை இழந்துவிட்ட திருச்சபையே அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன அர்த்தம்னா, இந்த ஆதி அன்பு ஞாயிறு பள்ளியில ஞாயிற்றுக்கிழமையின் மீது இருந்த ஒரு பேஷன், ஞாயிறு பள்ளி மாணவர்களாக நாம் அனைவரும் இருந்தோமே, அப்ப இருந்த ஒரு ஆர்வம் அவா வளர்ந்ததற்கு பிறகு திருச்சபை மேல நமக்கு கிடையாது. அதனால்தான் ஆதி அன்புன்னு சொன்னா, திருமணமாகி முதல் நாளிலே நீங்கள் துவங்கிய அந்த பரஸ்பர அன்பை you have to restore back. ஏன்னா 50 ஆண்டுகள்ல you would have lost the first love. முதல் அன்பை ஒருவேளை இழந்து போயிருப்பீங்க. முதல் அன்பு உங்களுக்கு ஸ்டேலா ஆயிட்டு இருக்கும். 50 ஆண்டு காலம் இல்லையா? நான் அமெரிக்கா போயிருக்கும் போது என்ன நியூயார்க்ல ஒருத்தர் கேட்டாங்க, எத்தனை வருஷம் ஆச்சு உங்களுக்கு திருமணம் ஆகின்னு. அப்ப நான் 25 சில்வர் ஜூப்ளி கொண்டாடிட்டு நான் போனேன். 26 years ஆச்சுன்னு. with one wife அப்படின்னாங்க. ஒரே மனைவியோட வா. சோ அவங்களுடைய கல்ச்சர் வேற, நம்முடைய கல்ச்சர் வேற இல்லையா? அதனால உங்களுக்கு 50 ஆண்டுகள் என்பது நீங்கள் ஆதி அன்பை மறுபடியும் ரெஸ்டோர் பண்ண வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு காலம். திரும்பி பாருங்கள், எரேமியா 6:16 படிக்கிறோம், பூர்வ பாதை எது என்பதை சிந்தித்து நல்ல வழி எது என்பதை கேட்டறிந்து பிறகு புறப்பட்டு செல்லுங்கள். சிக்னல் சிஸ்டமே இந்த வசனத்திலிருந்து தான் வந்திருக்கும் இல்லையா? ரெட் நில்லுங்கள், ஆம்பர் நினைத்து பாருங்கள், கெட் ரெடி, கிரீன் ஸ்டார்ட். அதுபோல நீங்கள் பூர்வ காலத்தை நீங்கள் நினைத்து பார்த்து நீங்கள் ஆதி அன்பை ஒருவேளை 50 ஆண்டு கழிச்சு கொஞ்சம் குறைந்திருக்கலாம், அதை ரெஸ்டோர் பண்ணக்கூடிய காலம் தான் இந்த காலம், யூபிலி காலம், 50 ஆண்டு.
ரிலீஸ் என்று சொல்லும் பொழுது இந்த நாளிலே 50 ஆண்டு காலம் நீங்கள் அவர்கள் மீது கோபம் கொண்டிருக்கலாம், அவர்கள் உங்கள் மீது கோபம் கொண்டிருக்கலாம். இந்த பர்டன்ஸ்லாம் காஸ்ட் யுவர் பர்டன்ஸ்ன்றாங்கல்ல, சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே உங்கள் சுமைகளை நீங்க என்ன பண்ணுங்க, என்னிடத்துல வந்து இறக்கி வைங்க இல்லையா? அதுபோல you have to release all your burdens on this day. உங்களுடைய சுமைகள், உங்களுடைய சோர்வுகள், உங்களுடைய கோபங்கள், உங்களுடைய தாபங்கள், உங்களுடைய மன வருத்தங்கள், உங்களுடைய எல்லாவற்றையும் நீங்கள் இந்த நாளிலே ரிலீஸ் பண்ணணும் என்பது மிக மிக முக்கியமான ஒரு காரியமாக நான் சொல்லுகிறேன். நீங்கள் பொருளாளராக இருக்கிறீர்கள் பெரியபாளையம் குருசேகரத்திலே. ஒருவேளை இந்த 2வது ஆறு இந்த யூபிலி கொண்டாட்டத்தை மறந்துடாதீங்க. கர்த்தர் உங்களை நினைத்திருக்கிறார். கடவுளுடைய நினைவிலே நீங்கள் எப்பொழுதுமே இருக்கிறீர்கள். நீங்கள் மறப்பதில்லை இல்லையா? கடவுள் எப்பொழுதுமே நம்மை நினைத்துக் கொண்டிருக்கிறார். நாம கடவுளை மறந்தாலும் கூட அவர் நம்மை மறப்பது கிடையாது இல்லையா? நம்ம உறங்கினாலும் அவர் உறங்குவது கிடையாது. எனவே உங்களுக்கு 50 ஆண்டு கால விசுவாச பயணத்திலே நீங்கள் இருவருமாக நீங்கள் சேர்ந்து பயணித்தீர்கள். நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை திட்டமாய் பாதுகாத்திருக்கிறீர்களா என்று இவாலுவேட் பண்ணக்கூடிய நாள் தான் இது. எங்கெங்கெல்லாம் தவறி போயிருக்கோம், எங்கெங்கெல்லாம் என் மனைவியை நான் சரியா நடத்தல, எங்கெங்கெல்லாம் என் கணவரை நான் சரியா நடத்தல என்று this is the day to say sorry to one another. எனவே இந்த யூபிலி ஆண்டிலும் நீங்கள் புறப்பட்டு செல்லுகின்ற பொழுது உங்கள் வாழ்வு மறுமலர்ச்சியான ஒரு வாழ்வாக இருக்கும். இன்னும் நீங்கள் 50 ஆண்டு காலம் வாழ வேண்டும் என நாங்கள் வாழ்த்துகிறோம். எனவே you have to release whatever is ungod. அதையெல்லாம் நீங்கள் வந்து விட்டுவிடக்கூடிய நாள். 3வதாக 2 பேருக்குமே ஓய்வு அவசியம், ரெஸ்ட். சோ யூபிலி ஆண்டை கொண்டாடுகின்ற பொழுது 3வது ஆர் ரெஸ்ட். இந்த யூபிலி ஆண்டிலே நீங்கள் ஓய்வெடுக்க வேண்டும், உழைக்க வேண்டும். அதே நேரத்தில் ஓய்வு மிக மிக அவசியம் என்பதை மறந்து போக கூடாது. எனக்கு நிறைய பேர் அட்வைஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க, பட் முடியல. எனவே ஓய்வு எடுப்பது மிக மிக அவசியம். நம்முடைய உடலுக்கு அது ஆரோக்கியம். நீங்கள் அந்த வசனங்கள்லாம் படிச்சு பார்த்தீங்கன்னா, வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆண்டவர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுகிறார் இல்லையா? ரொம்ப அழகான வாக்கியங்களை கொண்ட ஒன்று. அப்ப இறையாசி என்பது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், அவரோடு இணைந்து வாழக்கூடிய வாழ்வு, இவை எல்லாமே உங்களுடைய வாழ்விலே மிக மிக அவசியமானதாக காணப்படுகிறது. எனவே யூபிலி ஆண்டை கொண்டாடுகின்ற நீங்கள் பல இடங்களிலே மிஷனரியாக நீங்கள் பணி செய்தவர்கள். அதனால இவ்வளவு ஆயர்கள், கேலக்ஸி ஆஃப் பாஸ்டர்ஸ் have come to wish you all the best from this day forward. இந்த நாள் துவங்கி உங்களை நல்லாசியோடு வாழ்த்துவதற்கு இத்தனை ஆயர்கள் வந்திருக்கிறார்கள். நீங்கள் பணி செய்த இடங்களிலிருந்து ஆயர்கள் வந்திருப்பார்கள். எனவே உங்களுடைய திருமண வாழ்வு 50வது ஆண்டு இது திருச்சபையை கொண்டாடுகின்ற ஒரு நிலையிலே நாங்கள் அனைவருமாக இது பேராயத்தினுடைய கொண்டாட்டமாக கொண்டாடுகிறோம். ஏனால் எங்களுடைய மிஷனரி, எங்கள் பேராயத்திலே பணி செய்த மிஷனரி உங்களுடைய திருமண நாளை கொண்டாடுவதிலே பேராய குடும்பங்களுக்கே மகிழ்ச்சி என்று சொல்லி உங்களை நான் வாழ்த்துகின்றேன். கடவுள் உங்களையும் இங்கிருந்து நீங்கள் துவங்குகின்ற விசுவாச பயணத்தையும் ஆசீர்வதிப்பார். கடவுள் உங்களை சிலுவையின் பின் மறைத்து அவருடைய ஆளுகையின் கீழாக வைத்து வழிநடத்த வேண்டும் என வேண்டுகின்றோம். அனைத்து ஆயர்மார்கள் சார்பிலும் இங்கு இருக்கக்கூடிய அனைத்து இறை மக்கள் சார்பிலும் உங்களை வாழ்த்துகின்றேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சிறப்பான இறை செய்தியும் வாழ்த்துதலையும் கொடுத்த நம்முடைய பேராயர் அவர்களுக்கு நன்றியினை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அவர் ராபர்ட் ஐயா நிச்சயமாக ரெஸ்டோரும் ரிலீஸும் பண்ணிடுவார், ஆனால் ரெஸ்ட் மட்டும் வாய்ப்பே கிடையாது. எங்களுடைய குருசேகரத்தில் மிஷனரி இல்லை, அந்த இடத்தை அவர் பூர்த்தி செய்கிறார். எங்களுடைய பாஸ்டேட்டில் செக்ஸ்டனும் இல்லை, அதையும் அவர் தான் எல்லா வேலையும் பார்த்துக்கிறாரு. அது எப்போ எனக்கு தெரிஞ்சதுன்னாங்க, அவர் அடிபட்டு ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது அந்த வேலையெல்லாம் என் தலையில் விழுந்துச்சு. அப்போ தான் அவருடைய அருமை எனக்கு மிக மிக அதிகமாக தெரிந்தது. இப்படிப்பட்ட அனைத்து வாழ்த்துதலுக்கும் தகுதியுடைய நம்முடைய ஐயா அவர்கள் என்பதை ஐயா அவர்களும் அம்மா அவர்களும் என்பதில் சொல்லிக் கொள்வதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இறை செய்திக்காகவும் தம்பதியினரின்
வாழ்த்தலுக்காகவும் அவருடைய ஆசீர்வாதத்துக்காகவும் நம்முடைய ஏரியா சேர்பர்சன் அருள்பணி ஸ்டீஃபன் சாமுவேல் ஐயா அவர்கள் ஜெபிப்பார்கள். ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரிசுத்தம் உள்ள பிதாவே, மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. இந்த மகிழ்ச்சியான மத்தியான பொழுதிற்காக நன்றியோட ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலே கூட ஆண்டவரே, அருமையான எங்களுடைய பேராயத்தினுடைய மிஷினரி ஐயா, குருசேகரத்தினுடைய பொருளாளர், ஆயருடைய தகப்பனார் அருமையான ஐயா திரு ராபர்ட் ஐயா அவர்களுக்காக, அருமையான அவருடைய தாயார் திருமதி ரூத் ராபர்ட் அம்மையார் அவர்களுக்காகவும் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, குடும்ப வாழ்க்கையிலே 50 ஆண்டுகளை கடக்க செய்த உங்களுடைய மாபெரும் வல்ல செயல்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, அருமையான தம்பதிகளை வாழ்த்துவதற்காக எங்கள் அன்பு பேராய தந்தையும் அன்பு பேராயர் அம்மாவையும் இந்த நேரத்தில் அழைத்து கொண்டு வந்து அவர்களோடு கூட அநேக போதக பிதாக்கள் ஆயர்மார்கள் வந்து சுவாமி அருமையான தம்பதியரை வாழ்த்தவும் அவருடைய எதிர்கால வாழ்வுக்காக வளத்திற்காக ஜெபிக்கவும் நீர் இந்த நேரத்தை கொடுத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அவர்கள் நடந்து வந்த பாதைகள்லாம் திரும்பி பார்க்கிற பொழுது ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளை தோளில் சுமந்தது போல நீர் சுமந்து வந்த தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரை, கடந்து வந்த பாதைகளிலே 50 ஆண்டுகள் வாழ்க்கையிலே எவ்வளவோ ஏற்ற இறக்கங்கள், சுக துக்கங்கள், இன்ப துன்பங்கள், பிரச்சனைகள் இருந்தது சுவாமி. ஆனால் அவை எல்லாவற்றையும் ஆண்டவரே கணவன் மனைவியாக இருவரும் சேர்ந்து சந்திக்கவும் அதை மேற்கொள்ளவும் நீர் பாராட்டின ஆற்றலுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். குடும்ப வாழ்க்கையிலே உங்களுடைய கரம் கூட இருந்தது. அவருடைய திருமண வாழ்க்கையை நீர் விரும்பினீர் என்பதற்கு அடையாளமாக பிள்ளை செல்வங்களை கொடுத்தீர். அந்த பிள்ளை செல்வங்களிலே ஒரு பிள்ளையை ஆண்டவரே உமக்கான ஊழியத்திற்காக தெரிந்து கொண்டீரப்பா. அதற்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. எங்களுடைய அன்பு பேராய தந்தை அவர்கள் சொன்னது போல ரெஸ்டோர், ரிலீஸ் அண்ட் ரெஸ்ட். ஆண்டவரே, இதோ சுவாமி அவருடைய பழமையான அனுபவங்களை மீண்டும் நினைவுபடுத்தி பார்க்கவும், அந்த அனுபவங்களோடு புறப்பட்டு செல்லவும், ஓய்வு எடுக்கவும் தேவரீர் பாராட்டின தயவுகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். வந்திருக்கிற போதகர்களுக்காக, அனைத்து திருச்சபையின் தலைவர்கள், இறைமக்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். வந்திருக்கிற அத்துணை பேருடைய வாழ்த்துக்கள் மூலமாக அருமையான ஐயாவுடைய அம்மாவுடைய எதிர்கால வாழ்வு சந்தோஷமாய் சமாதானமாய் சுகத்தோடு பலத்தோடு ஆண்டவரே நடக்க கிருபை வராட்டபடியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, மறுபடியும் உடைய கரத்திலே இந்த 50வது திருமண ஆண்டை கொண்டாடுகின்ற இந்த நேரத்திலே அன்பு ஐயாவையும் அம்மாவையும் கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். வருகின்ற காலங்கள் மகிழ்ச்சியின் காலங்களாக, சந்தோஷத்தின் காலங்களாக, சமாதானத்தின் காலங்களாக, அவருடைய தேவைகள் எல்லாம் தேவ சமூகத்திலே சந்திக்கப்படுகிற காலங்களாக இருக்கட்டும்ப்பா. சுகத்தால் பலத்தால் ஜீவனால் நிரப்புங்க. தொடர்ந்து காத்துக்கொள்ளுங்க பிள்ளைகளையும் பிள்ளைகளையும். ஆண்டவரே, இதோ சுவாமி, இந்த உலகத்திலே இருக்கிற அனைத்து மக்களுக்கும் உண்டாகிற ஆசீர்வாதங்களையும் அவள் காண நீர் அவளுக்கு அருள் தாருங்க. பொருளாளராக நான் மிஷினரியிலிருந்து ஓய்வு பெற்றாலும் தொடர்ந்து என் திருச்சபையிலே பணியாற்றுவேன் என்று சொல்லி தொடர்ந்து தம்முடைய வாழ்க்கையை உமக்காக அர்ப்பணித்திருக்கிற பொழுது ஆண்டவரின் நீர் உம்முடைய அன்பின் கருவியாக, உம்முடைய சமாதானத்தின் தூதுவனாக அவரை தொடர்ந்து பயன்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்திலே எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே மனத்தாழ்மையாய் கெஞ்சி கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஏரியா சேர்பர்சன் ஐயா அவர்களுக்கு நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம். வாழ்த்துரை வழங்குவதற்காக அருட்புணி விக்டர் சாலமோன் ராஜசேகர் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். மதிப்பிற்குரிய ஐயா, அதுதான் நான் வரவேற்றேன். அன்புக்குரியவர்களே, அன்பு உறவினர்களே, வந்திருக்கிற ஆயர் பெருமக்களே, சிறப்பாக எங்கள் தாய் தந்தையரின் 50வது ஆண்டு பொன்விழாவினுடைய இந்த சிறப்பான திருமண நாளை வாழ்த்தவும் கடவுளுடைய ஆசையை வழங்கவும் இந்த நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் எங்களுக்கு இப்படி ஒரு நல்ல வாய்ப்பை, ஒரு பெரிய சூழ்நிலையை எங்களுக்கு கொடுத்து அவருடைய ஆசீர்வாதத்தை கடவுள் வழியாக பெற்றுக்கொள்ளுகிற, பிரேராயர் வழியாக பெற்றுக்கொள்ளுகிற ஒரு பாக்கியத்தை கொடுத்ததற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். உண்மையிலே நிறைய அலுவல்கள் உண்டு. இதை நான் ஐயாவிடத்தில் கேட்கும்போது ஒரு மறுப்புமே சொல்லலை. அது என்னால் இல்லை, உண்மையிலே எங்கள் அப்பா செய்த ஊழியத்தில் தான் நான் நினைக்கிறேன். இன்ன வரையும் அப்படி தான் நான் அடையாளப்படுத்தப்படுகிறேன். அவரை விட ஒரு ஊழியத்தை சிறப்பாக செய்ய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். பேராயர் ஐயா அவர்கள் சொன்னது ஒரு பெரிய வார்த்தை. நான் அதற்கு எப்படி நன்றி சொல்வது எனக்கு தெரியாது. இது பேராயத்தின் விழா அப்படின்னு சொன்ன வார்த்தை உண்மையிலே எங்கள் குடும்பம் உங்களுக்கு
நன்றி கடமைப்பட்டிருக்கிறது. அதை நாங்கள் எப்பொழுதும் நாங்கள் மறவ மாட்டோம் என்பதை அன்போடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பேராயர் அம்மாவும் இந்த நிகழ்வில் பங்கெடுத்திருப்பது ரொம்ப மகிழ்ச்சி. அவர்களை நாங்கள் வரவேற்கிறோம். இந்த திருச்சபையிலே குருசேகர் ஆயராக நான் இப்பொழுது நிறைவு ஆண்டை நான் பணி செய்து கொண்டிருக்கிறேன். அதே பிட்டு இல்லை. ஐயோ ஐயா, நான் என்ன சொல்ல வரேன்னு தெரியலையா. உண்மையிலே சாரி ஐயா, இல்லைங்கய்யா, நான் என்ன உண்மையிலே போன ஆண்டு அந்த நிகழ்வை சொல்ல வந்தேன். போன ஆண்டு ஐயா அவர்கள் ஆயராக ஜனவரி மாதத்திலே நான் போய், அந்த 25ஆம் ஆண்டு ஜனவரி மாதத்திலே போய், ஏப்ரல் மாதத்தில் இந்த குருசேகரத்தின் ஆண்டு விழா ஜனவரி மாதத்தில் நான் தேதி வாங்கினேன். சரியான மழை அந்த நேரத்தில். ஐயாவை நான் அந்த நேரத்தில் சந்தித்து தனியாக அவரோடு பேசியிருந்த போது அதை தேதி பெற்று ஆயராக நான் அவர்கள் வந்தபோது இங்கிருந்து நாங்கள் சொன்னோம், மகிழ்ச்சியோடு நாங்கள் அனுப்பினோம். இப்படி மீண்டும் எங்கள் குடும்பத்திற்கு இந்த வாய்ப்பு கிடைத்திருப்பது அது பெரிய மகிழ்ச்சி என்று நான் சொல்ல வந்தேன். எனவே அன்பு ஐயா அவர்களுக்கு, அம்மா அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் கூட என்னுடைய நன்றியினை எங்களுடைய குடும்பத்தின் சார்பில், அனைவர் உறவின் சார்பில் நன்றியோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ எங்கே போனோம், தொடர்ந்து வந்திருக்கிற அன்புக்குரிய மூத்த ஆயர், எங்களுடைய 85லிருந்து ஐயாவை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். உலக மீட்பர் ஆலயத்திலே ஆயராக, அப்பொழுது ராயபுரம் குருசேகரம் விளாங்கடப்பாக்கம், அந்த இடத்திலிருந்து இன்று வரையிலும் நாங்கள் அவருடைய ஆலோசனையிலே எங்கள் குடும்பம் வழிநடத்தப்பட்டிருக்கிறது. அதில் திரு விக்ரமன் ஐயா அவர்களையும் நாங்கள் அன்போடு வரவேற்கிறோம். எங்கள் குடும்பத்தின் சார்பில் எங்கள் அனைத்து ஆயர் மக்கள் இருந்தாலும் மூத்தவர்களாக எங்களுடைய அப்பா பணி செய்த ஆயர்கள், அதுவும் எனக்கு திருமணம் செய்து வைத்த அன்புக்குரிய அர்ப்பணி சாலமன் விக்டர் ராஜசேகரன் ஐயா எவ்வளவு சிக்கலில் என்ற திருமணத்தை நடத்தி வைத்தார் என்பது அவருக்கு தெரியும். அப்படி ஒரு சூழ்நிலையை அவர் பொறுப்பேற்று எங்களை இல்லற வாழ்வில் இணைத்தார். அவருக்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பில் வரவேற்பை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எங்கள் அன்புக்குரிய ஆயர் அருள் திரு பெஞ்சமின் என்பராஜ் ஐயா, அன்புக்குரிய ஸ்ரீமன் சாமியல் ஐயா, வடவட்டார தலைவர், அன்புக்குரிய ஒவ்வொரு ஆயர் பெருமக்களையும் நான் பெயர் சொல்ல நேரத்தை கடத்த விரும்பவில்லை. நாம் பேராயரை நாம் வழி அனுப்பிவிட்டு பிறகு முறையான வரவேற்பை ஆயர் பெருமக்களுக்கு நாங்கள் செய்து விடுகிறோம். எனவே தொடர்ந்து ஐயாவை நாங்கள் நேரம் கருதி நாங்கள் இங்கிருந்து